சரி பாருங்க, மூணாவது கேள்வி ஸ்ட்ரக்சரா. ஆய்வுகூடத்தில் ஒரு மேசை மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு பலகைக்கும் ஒரு மரக்குற்றிக்கும் இடையில் நிலையியல் உராய்வுக்கூடம் மியூவா. படத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அதை நீங்கள் காண வேண்டி உள்ளது. சரியா? அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மேசையில ஒரு மரக்குத்தி வச்சிருக்காங்க. சரி, அது மரக்குத்தியா? இந்த கருப்பு கலர்ல இருக்கு பாருங்க, அதுக்கு மேல ஒரு குத்தி ஒன்று இருக்கு, அதுக்கு மேல ஒரு குத்தி ஒன்று இருக்கு. படம் தெரியுதானே? சரியா? இப்ப இது 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 மேசையில இருக்கா? மேசையில இருக்கு. சரி. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த இதான் பலகை. இந்த பலகைக்கும் பெட்டிக்கும் இடையில இருக்கிற நிலையியல் உராய்வு குணத்தை காண வேண்டி இருக்கிறான். சரியானே? ரைட். அதுல ஏற்பாட்டு நிலையியல் உராய்வு குணம் மியூவிற்கான ஒரு கோவையை எல்லை உராய்வு விசையை செப்பன் மருதாக்கமார் சார்பில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. என்ன சமன்பாடு சொல்லுங்க. அப்ப மியூ சமன் மியூ வண்டி தந்துருக்காங்களா? மியூ எஸ் போட தேவை இல்லையா? நிலையியல் உராய்வு கூடாம என்ன எல்லை உராய்வு விசையின் கீழ் செப்பன் மருதாக்கம். என்ன தம்பி, சரியா? ஹலோ, கதைங்கள எங்கடா கதை காணல. நீ கதைக்கலாம் பின்பற்றி போட்டு கதைங்க. சரியா? சரியா? ஓகேயா? எங்க சத்தம் இல்ல? கதை ஞாபகம். ஓகே சார், ரைட். சவுண்டா கதைங்களா? ரைட். இப்ப கேள்வி பாருங்க, இதோட நல்ல கேள்வி ஒண்ணு. அதை பாருங்க. மியூவை காண்பதற்கு திணிவு டபிள்யூ நோட்டை ஆக உள்ள ஒரு தராசு தட்டு திணிவு டபிள்யூவை ஆக உள்ள ஒரு மரக்குத்தி, சில திணிவுகள் கேபிட்டல் எம், ஒப்பமான கப்பி, சிறிய பெருமானங்களுடைய எம் திணிவுடைய ஏனைய தேவையான உருப்படிகள் உம்மிடம் வழங்கப்பட்டுள்ளன. தராசு தட்டையும் மரக்குத்தியையும் லேசான நீட்ட முடியாத இடையினால் இணைத்து ஒரு ஒப்பமான கப்பிக்கு மேலாக அனுப்பி எல்லை சந்தர்ப்பத்தில் இருக்கும் பரிசோதனை முறை, அது அண்டரை பண்ணுங்க வேண்டும், எல்லை சந்தர்ப்பம் என்றது. சரி பாருங்க, இது டபிள்யூ என்றது ஒரு குத்தி. சரியா? அதுக்கு மேல வச்சிருக்க நிறைப்படி கேபிட்டல் எம். இது லேசான இடை, ஒப்பமான கப்பி, இது நிறைப்படி. சரியா? இவர திணிவு டபிள்யூ நோட். டபிள்யூ நோட். அதுல வச்சிருக்கிற திணிவு ஸ்மால் எம். ஸ்மால் எம்மா? ஸ்மால் எம். இது கேபிட்டல் எம்மா? கேபிட்டல் எம். சரிதானே? ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் எம் திணிவு மாற்றக்கூடிய, இதை நாங்க 0.1 தொடக்கம் மாத்தலாம். தொடர்ச்சியாக 0.1, 0.2 இப்படி மாத்தலாம். மாத்தக்கூடியது, கிலோ கூட மாத்தக்கூடியதான். இதை நாங்க மாத்தலாம். அதுக்கேற்ற மாதிரி இதையும் மாத்தலாம். இதுக்குள்ள வச்ச தனிமையும் நாங்க மாத்தலாம். என்ன கதைக்கு விளங்குதா? ஓகே, ரைட். என்னடாப்பா கதைங்கள ஒரு நாள் கதைக்கிற விளங்குதா? ஓம் சார், விளங்கு. ரைட். கேள்வி கேட்டா பதில் சொல்லணுமா? ரைட். மேலதிக திணிவுகளை கொண்ட மரக்குத்தி மீதும் தராசு தட்டு மீதும் தாக்கும் விசைகளை குறித்து காட்டுக. விசைகளை குறிச்சு காட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன விஷயம் சொல்லுங்க. தராசு தட்டுல இருங்க. இதுல அதாவது அவங்க கேட்ட கேள்விக்கு தான் பதிலா மேலதிக திணிவுகளை கொண்ட மரக்குத்தி, இந்த மரக்குத்தியில செயற்படுற விசை. அப்ப இதுல செவ்வன் மரதாக்கம் ஒன்று இருக்கும்,
கீழே நிறை விசை இருக்கு. சரியா? நிறை விசை வந்து பாத்தீங்கன்னா W பிளஸ் கேபிட்டல் M இது G இருக்குமா? இவங்க W என்று சொன்னது தெளிவா நிறையா, தெளிவு தானே. இந்த W என்றது தெளிவு, வெயிட் இல்லையா? இப்ப ஜியால பெருக்கணும், M என்றது தெளிவு. அதே மாதிரி ஒரு இழுமை ஒன்று விளைக்கும், இத உராய் விசை ஒன்று விளைக்கும். அதே மாதிரி இதுல ஒரு இழுவை இருக்கும், கீழே நிறை விசை W நாட் பிளஸ் M இன்டு G இருக்கு. இவ்வளவுதான் விசையை குறிச்சா. விளங்குதா வைக்கிறேன்? ஓம் சார். இவ்வளவு விசையும் வரும், தேவைன்னா நோட் பண்ணி எடுங்க. அப்ப இதுல செய்யப்படுற இது வந்து W திணிவாது. அப்ப ஜியால பெருக்கத்தான் மாட்டீங்களா? ஜியால பெருக்கணும், எம்ஏயும் ஜியால பெருக்கணும். சரியா? இது டி, டி. சரி, அடுத்த கேள்வி சாரியில் எழுதுக. sorry, அடுத்தது மரக்குற்றி மீது உள்ள உராய் விசைக்கான கோவையை, உராய் விசைக்கான கோவையா W0M சார்பில் எழுதுக. இங்க இருக்கா? இப்ப இது வந்து என்ன சந்தர்ப்பத்துல இருக்கு? எல்லை சமநிலையில இருக்கு. இப்ப எல்லை சமநிலையில் இருக்கட்டா இது பற்றி அசை இல்லை. இப்ப இந்த உராய் விசை என்ன உராய் விசை? எல்லை உராய் விசை, எல்லை சமநிலையில் இருக்கு. அப்ப இந்த டி எதுக்கு சமனா இருக்கும்? W பிளஸ் W0 பிளஸ் M இன்டு G சமனா இருக்கு. இந்த டி இதுக்கு சமனா இருக்கும். இது லேசான இல்லதானே? இந்த டி இந்த டிக்கு சமனா இருக்கும், இந்த டி இந்த எஃப்க்கு சமனா இருக்கும். ஆகவே எல்லை உராய் விசை எஃப் வந்து எனக்கு சமன், இந்த டிக்கு சமன். ஏன்னா அங்கால எடுக்கிறது இங்க எடுக்கிறது சமன் தானே. அப்ப இந்த எஃப் வந்து டிக்கு சமன், இந்த டி இதுக்கு சமன். ஆகவே W0 பிளஸ் M இன்டு G இருக்கு. இதான வர்ற எல்லை உராய் விசையா இருக்கு. ஓகேயா? சார், விசை குறிக்கிறதுல அந்த கேபிட்டல் எம்முக்கும் டபிள்யூக்கும் இடையில இருக்க மருதாக்கம் குறிக்குதோ இல்லையா? ஓ, தேவையில்ல தம்பி. ஏனண்டா அவன் கேட்ட கேட்டி மரக்குட்டியில செய்யப்படுற விசையா. ஓகே சார். ஆமா, நீங்க என்னடா இதுல ரெண்டுலயும் இருக்கிறேன். மரக்குத்தியில மொத்தமா இருக்கிற விஷயக்குள்ள நான் மொத்தமா ஆற போட்டேன், தனிய தனிய கீர்மை கிடக்கிறோம் கட்டாயம். இப்ப இதால இதுக்கு ஒரு மருதாக்கம் கொடுக்கும் நீங்க சொல்ற சரி. ஆனா இந்த ஆறு நான் மொத்த நிறையாக குறிச்சிட்டேன், அப்படியே ஒரு டோட்டலா இதா எடுத்துட்டேன். சரியா? இதை அப்படியே டோட்டலாவே ஒரு எடுத்துட்டேன். நீங்க தனியா எடுத்தீங்கன்னா குறிச்சு காட்டுவான். என்ன சொல்றேன்டா, இதுல நீங்க தனியா தெரிய போட போறீங்க, இதுக்கு தனிய நிறை காட்ட போறீங்க, இதுக்கு தனிய நிறை காட்ட போறீங்கடா, இதுக்கு தனிய மருதாக்கம், இதுக்கு தனிய மருதாக்கம் காட்டணும். நான் இந்த மருதாக்கம் வந்து காட்டினதே மொத்த நிறைக்கு சமன். அப்ப டோட்டலா காட்டி போட்டேன். சரி சார். சரியா? அடுத்த கேள்வி. சரி, இது விளங்கி இந்த பாட் விளங்கி தானே மத்தாக்கள் ஒரு ஞாபகம் வேற ஒரு இது விளங்கிட்டா? ஓ ரைட், சரி. அடுத்த கேள்வி, இந்த பரிசோதனை செய்யும் போது நீ கருத்து கொள்ள வேண்டிய 2 விடயங்கள் சொல்லுங்க. அப்ப என்ன விடயம் கருத்து கொள்ளணும்? சரி, நான் இந்த பரிசோதனையை விளங்கப்படுத்துறேன். முதல்ல தம்பி, இந்த பரிசோதனையை நான் விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க. சரியா? இந்த பரிசோதனையை விளங்கப்படுத்துறேன், அதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க. சரியானே? ரைட். இப்படி ஒரு பரிசோதனைகளுக்கு ஃபைனல், அதாவது பிராக்டிக்கலா இல்லை. நாங்க இப்ப கோலமானி என்னது நுண்மானியத்தை கணிச்சு படிச்ச மாதிரி தனியா பிராக்டிக்கலா இல்லை. சரியா? ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், பிராக்டிக்கலா நான் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. என்னண்டா, இப்ப இதுல நாங்க நிறைப்படிகளை சேர்க்க. சரியா? நிறைப்படியை சேர்க்க இது சறுக்குற சந்தர்ப்பம் ஒன்று வருது. அதான் வந்து அங்க இந்த நேரம் இருக்கிற எல்லை உராய் விசை, எல்லை உராய் விசை.
இப்ப நான் கேட்கேன், எல்லை உரா இப்ப நீங்க மியூவை தான் காணும், இதுல யார காணும், நீங்க உங்களோட நோக்கம் என்ன? உங்களோட நோக்கம் இங்க இருக்கிற மியூஎஸ் காண்ற நோக்கம், சரியா? மியூஎஸ் தான் காணும், அந்த மியூ இருக்காங்க, உங்களுக்கு மியூ இருக்காங்க, சரியா? அப்ப F7 மியூ ஆர்ல நீங்க மியூவை தான் காணணும். ஒரு பரிசோதனையில எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு மருதாக்கமும் குறிப்பிட்ட ஒரு விசையும் தந்தா மியூவை காண்றது இல்லை ஒரு நாள். நாங்க இன்னும் படிக்கல, இனித்தானே படிக்க போறோம். பல வாசிப்படுக்கும், அதாவது பல வாசிப்படுத்து வரைவுகள் கீறித்தான் உண்மையா நாங்க காண்றோம். இனித்தான் நாங்க படிக்க போறோம். இப்ப இந்த கேள்வி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இனித்தான் நாங்க அந்த பரிசோதனை சம்பந்தமா கலைக்க போறோம். இப்ப எங்களுக்கு எடுத்த உடனே R தெரியும், F தெரியும்னா மியூவை காண்றது. நாங்க பல வாசிப்படுப்போம், எடுத்துதான் நாங்க இந்த பரிசோதனை செய்யறோம் வடமையா. அதுக்காக என்ன செய்யறேன்டா, நாங்க மியூ மாறாது, சரியா? மியூ மாறாது. ஆறுக்கு ஏற்றமா என்ன மாறும்? F மாறும். F மாத்தின R மாறுமா, R மாத்திர F மாறுமா? சொல்லுங்க. எதை மாத்திரா இது மாறும், எதை மாத்துறதால இது மாறும்? சொல்லுங்க. ஒரு கதைக்கணும். ஆற மாத்திர F மாறும். அப்ப எது இதுல சாரா மாறியது? சாரா மாறியடா என்ன? நீங்க எதை மாத்துறீங்களோ அதான் சாரா மாறி. அதால மாத்துப்படுறால் சார் மாறி. அப்ப இது சாரா மாறி, இது சார் மாறி, சரியா? இது சாரா மாறி, இது சாரா சுயமாக மாறுகின்ற மாறி, இது சார்ந்து மாறுகின்ற மாறி. அப்ப நீங்க ஆறத்தான் மாத்தோம், சரியா? ஆற மாத்தான் எஃப்க்கு பல வாசிப்பு எடுக்க போறீங்க, சரி? ஆற எப்படி மாத்தலாம்? என்னத்தை மாத்தலாம்? ஆறு மாறும். பாருங்க, தசம் 1, தசம் 2, தசம் 3, தசம் 4 எடுத்திருக்காங்க. அப்ப இதை மாத்த இது நிறைப்படிதான். இது இந்த கேபிட்டல் எம் மாத்தலாம். அப்ப கேபிட்டல் எம் கொண்டு மேல சேர்க்க ஆர் மாறும். ஆர் மாறுனா எஃப் மாறும். விளங்குதா? நான் கதைக்கிற கேளுங்க, அப்படியா? நல்ல கேள்வியா, கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியா, கொஞ்சம் விளங்கினா தான் செய்யலாம். இங்க பாருங்க, ஒரு விளக்கத்துக்காக கதைக்கிறேன். இது ஒரு 100 நியூட்டன் வை, 100 நியூட்டன் வை, சும்மா எக்ஸாம்பிளுக்கா 100 நியூட்டன். அப்ப செப்பன் மருந்தாக்கும் 100 இருக்கு, சரியா? ஓகே. இப்ப நீங்க 110 சேர்க்க, 110 நியூட்டன் ஆகுறீங்க, சும்மா உதாரணத்துக்கு. அப்ப இதுவும் 110 போயிடு. இப்ப என்ன மாறுதுன்னு சொல்லுங்க. அப்ப என்ன மாறுது? ஏற்கனவே 100 இருக்கக்கூட இருந்த எஃப் இப்ப இருக்காது, சரியா விளையா? ஏன்னா 100 இருக்கக்குள்ள ஒரு எஃப் இருந்தது, இப்ப 110 இருக்கக்குள்ள எஃப் கூட இருக்குமா குறைய இருக்குமா? 100 இருக்கக்குள்ள ஒரு எஃப் இருக்கும். இப்ப 110 இல்ல, எஃப் என்ன செஞ்சிருக்கும்? சொல்லுங்களேன். கூடி இருக்கும். அப்ப இது 110 ஆயிட்டா, திருப்பி நாங்க இதை சறுக்க வைக்கணும்டா, இங்க என்ன செய்யணும்னாங்க நிறைப்படி ஒண்ணு சேர்க்கணும். இந்த ஸ்மால் எம் மாத்தணும். விளக்கு ஆகிக்கிற மேல நிறைப்படியை கொண்டு வைக்கிறேன், வச்சா ஆர் மாறும். ஆர் மாறுனா எஃப் மாறும். எஃப் மாறுனா இப்ப பழையதுக்கு நிலையில் ஒரு விசையா போயிடும். அப்ப இன்னும் கொஞ்சம் நிறைப்படியை சேர்த்தா திருப்பி சறுக்க பார்க்கும். அப்ப இங்க நிறைய சேர்க்கிற, உராய் விசையை கூட்டுற, அப்ப இங்க சறுக்கிறது தேவையானது கூட தேவைப்படும், சரியா விடையா? கலவு சரி சார், விளங்குதா? நான் எப்படி கதைக்கணும் இல்லாட்டிக்கா இருக்கு. 100 இருக்கக்குள்ள உராய் விசை ஒரு 50 நியூட்டன் வை, சும்மா கதைக்கலாம். ஏன்னா மியூ ஏதோ ஒரு மியூ ஒன்று வைக்கல, மியூ ஏதோ ஒரு மியூ தானே, 50 வைங்க. அப்ப இது 50 இருக்கு, அப்ப இங்க ஒரு 50 இருக்கு. இப்ப நீங்க 110 ஆக்கிட்டீங்கடா, இது ஒரு 60 போகுதுண்டா, இது 60 ஆயிடும். இது 60 இது 60 ஆயிடும். இது 60 இதுக்குள்ள நிறைப்படியை சேர்க்க வேண்டியிருக்கு. விளக்குற கதைக்கிறது.
அப்ப என்ன செய்யறாங்கண்டா இவங்க ஆற மாத்தி மாத்தி எப்ப மாத்தி அதுக்கு ரைப்படி சேர்க்காங்க. விளங்க ஆகிறது ரைட். இந்த ப்ராக்டிக்கல் செட்டப்பை வந்து ஒரு வீடியோ மூலமா பார்ப்போம். சரியா? இதை பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு மேசையில நம்ம படிச்ச இந்த செஞ்சு கொண்டிருக்கிற ப்ராக்டிக்கல் தானே இது. என்ன செய்யறாங்க, ஒரு லேசான இலையில அப்படி கட்டி சரி அப்படியே ஒரு ஒப்பமான கப்பியை ஒன்றை வச்சு இதுல என்ன செய்யறாங்கன்னா ஒப்பமான கப்பியினூடாக லேசான இலையில கட்டி ஒரு தராசு தட்டை கட்டி வச்சிருக்காங்க. சரியா? தராசு தட்டுக்கு ஒரு நிறம் ஒன்று இருக்கு, அந்த நிறைய காட்டுறாங்க பாருங்க, 29 கிராம். ஸோ அதன் காரணமா என்ன செய்யும், இதுல ஒரு இழுவை ஒன்று இருக்கும் இதுல. சரி, அதுல ஒரு இழுவை ஒன்று இருக்கும் கட்டாயம். அந்த இழுவை இங்க கடத்தப்பட்டு இங்க இழுவையா இருக்கும். ஸோ இங்க தராசு தட்டுல நாங்க நிறைப்படிகளை சேர்க்க இந்த இழுவை கூடும். இந்த இழுவை கூடுறதால இதால வந்து இந்த இழுவையும் கூடும். ஸோ இந்த உராய் விசை கூடிக்கொண்டு வரும். அப்ப இந்த மேசையால ஒரு எல்லை அளவு தான் கொடுக்கலாம். ஸோ இது மட்டுக்கு மட்டாக சறுக்கும் வரைக்கும் இங்க தராசு தட்டுல நிறைப்படிகளை சேர்த்து கொண்டு இருக்காங்க. இப்ப தராசு தட்டுல நாங்க நிறைப்படியை சேர்க்க இந்த சறுக்க தொடங்குது பாத்தீங்களா? அப்ப அந்த நிலை தான் என்ன சமநிலை, எல்லை சமநிலை. அந்த நிலைக்கு இருக்கிற உராய் விசை எல்லை உராய் விசையா இருக்கும். சரியா? அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா இந்த கொஞ்சம் ஏதோ காய் ஏதோ போடுறாங்க போல, மரம் வந்து ஏதோ ஒரு பழத்துண்டோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து பயங்கரமா சறுக்கு தானே. ஸோ இது வந்து எல்லை சமநிலை இல்லை, நிறைபடியாக கொஞ்சம் கூட சேர்க்கக்குள்ள அது நடக்குது போல. இப்ப என்ன செய்யறோம்டா, இந்த மரக்குற்றிக்கு மேல இன்னொரு மரக்குற்றியை வச்சு நாங்க செவ்வன் மருதாக்கத்தை கூட்ட போறோம். ஸோ செவ்வன் மருதாக்கத்தை கூட்டினவன்டா இப்ப ஏற்கனவே இருந்த எல்லை உராய் விசை இருக்காது. ஸோ எல்லை உராய் விசை கூடிடும். ஸோ நாங்க இப்ப நிறைப்படிகளை முதல் சேர்த்ததை விட இப்போ கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டி வரும் சறுக்குற நிலை வாரத்துக்கு. ஸோ இவ்வாறு நாங்க இந்த இருக்கிற மேல வச்ச இந்த நம்ம இந்த பிராக்டிக்கல் படி இதை மாத்தி செவ்வன் மருதாக்கத்தை செவ்வன் மருதாக்கம் மாறும். ஸோ எல்லை உராய் விசை மாறும். ஆகவே நீங்க இங்க சேர்க்கிற நிறை விசை என்ன செய்ய போதும், மாறப்போகுது. சரியா? இதான் இந்த பிராக்டிக்கல் செட்டப் நடந்து கொண்டு இருக்கு. ஓகே தானே? ரைட். கேள்விக்கு வாரணா செய்முறை கேட்டிருக்காங்களா? எங்க 4வது கேள்வி செய்முறை கேட்டிருக்காங்களா? நான் உங்களுக்கு அதை விட போட்டு விடுவேனா? இது ஸ்கீம் நான் போட்டு விட, நீங்க பார்த்து செய்யலாம். பார்த்து எழுதி கொள்ளுங்க, விளங்கப்படுத்துற பாருங்க. சரி, இந்த பரிசோதனையில நீங்க கருத்து கொள்ள வேண்டிய 2 விடையை சொல்லுங்க. என்ன கருத்து கொள்ளணும்? ரெண்டாவது கட்டமைப்பு சார்பாகவா, இந்த கட்டமைப்பு சார்பாக கேட்டிருக்காங்க. என்ன கருத்து கொள்ளணும்? விளங்கல? இலை பாரம் இல்லாம இருக்கணும் மட்டும் சொல்ல தேவையில்லை. அவங்க லேசான இலைன்னு சொல்லி போட்டாங்களே மேல, உப்பமான லேசான கப்பி சொல்லலையா? லேசானு சொல்லி போட்டாங்க போல. என்ன ரைட்டா? இள லேசானது சரி, ஆனா சொல்லாட்டி சொல்லலாம். வேற அது சறுக்க முதல் பிறழு சறுக்காம பிறழ்றது, அதுவும் பரவாயில்ல. ஓகே, வேற நான் சொல்ல வஞ்சருங்களா, இந்த பரப்புக்கு எப்படி இருக்கணும்? இந்த இழுக்கிற இழுவை இந்த பலகைக்கு எப்படி இருக்கணும்? சமாந்தரமா இருக்கும். ஏனண்டா ஒருவேளை இப்படி இருக்க என்ன போட வேண்டி வரும்? போட வேண்டி வரும். சரி வராது. சரியா? இன்னொரு கதையும் சொல்றேன்னா, அப்ப இது சமாந்தரமா இருக்கும். அதாவது இலை வந்து கிடையா இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்க, கிடையா இருக்கணுமா? இலை வந்து கிடையா இருக்கணும். அடுத்தது என்னண்டா, இப்ப நீங்க தெளிவை சேர்த்து கொண்டு வரக்கூட சறுக்கு தானே. சறுக்குன்னா அது வேற இடத்தை வந்துடு. வேற இடத்தை வந்தா இந்த இடம் வேற உராய்வு குணமுடையதா இருக்கலாம். அதே மேற்பரப்பு தான் சறுக்கி கொண்டு வாரதால மேற்பரப்பில தன்மை மாறலாம். விளங்குதா? ஆகவே நீங்க இப்ப நீங்க தெளிவு நிறைப்படியை சேர்த்து கொண்டு வரக்குள்ள இது சறுக்கி கொண்டு வரும், கொஞ்சம் சறுக்கும். அப்புறம் திரும்பி பழைய இடத்தை கொண்டு வச்சு திரும்பி பிராக்டிக்கலை செய்யும். அப்ப இதுக்கு எப்படி எழுதணும்டா? சரியா? எப்படி எழுதணும்னு சொன்னா, இலக்கிடையா இருக்கணும்.
இலை வந்து கிடையா இருக்கணும். இந்த மரக்குத்தி பலகையில ஒரே இடத்துல இருக்கத்தக்கதா செய்யணும். சரியா? மரக்குத்தி இருக்குதானே, மரக்குத்தி வந்து இந்த மரக்குத்தி பலகையில ஒரே இடத்துல வார மாதிரி இருக்கணும் இப்ப. சரியா? ஓகேயா? அந்த செய்முறை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நான் உங்களுக்கு செய்முறை விளங்கப்படுத்திட்டேன். 5வது பாட்டு பார்ப்போமா? 5வது. சரியா? ரைட். 5வது என்ன இருக்காங்கட்டா, நிலையியல் உராய் குணம் மியூவை துணிவதற்கு சார்மாறி சாராமாரியை காட்டி அவற்றுக்கிற தொடர்பை பெற்று வைசமன் எல்எக்ஸி என்ற வடிவத்தில் எடுக்கட்டான். நேர்கோட்டு வரைவு சமன்பாட்டுக்கு அமைய எடுக்கட்டான். சரியா? ரைட். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த டி வந்து இந்த டி இந்த எஃப்க்கு சமன். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த டி வந்து எஃப்க்கு சமனா இங்க அங்கால எழுதுறேன்னா. சரியா? அப்ப எஃப்க்கு நாங்க என்ன எழுதலாம்டா, மியூ இன்டு, சரியா, எஸ் மியூ ஆர் தானே, மியூ இன்டு ஆருக்கு என்ன எழுதலாம், ஆருக்கு போயிடலாம் டபிள்யூ பிளஸ் கேபிட்டல் எம் இன்டு ஜி எழுதலாம். அவ்வளவு. சரியா? செட் பண்ணி எடுங்க. அப்ப y7 nx கேட்ட மாதிரி செட் பண்ணி எழுதி பாருங்க. அப்ப கொஞ்சம் ஜி வெட்டு போய் அப்ப செட் பண்ணி எடுங்க. அப்பா எதை மாத்துவீங்க நீங்க? இதுல எது மாத்துற? இதைத்தான் மாத்துற. இதான் எக்ஸ் அச்சுல வரணும். அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறது இது. அப்ப இது எக்ஸ் அச்சுல வரணும், இது y அச்சுல வரணும். பாப்போம். செட் பண்ணி பாருங்க. அப்ப சமன்பாடு எப்படி வருது பாப்போம். நாங்கள் தேவைப்படாது அடிச்சேன். இடையில கரண்ட் போய் வந்தாலும் சிக்கலா போயிடுச்சு. பாப்பா குடிச்சு ஏத்தாமனு பாப்பா. ரைட். பாருங்க, மியூ டபிள்யூ சக மியூ கேபிட்டல் எம் சம எம் பிளஸ் டபிள்யூ நோ. சரியா? சரிதானே? இந்த ஸ்மால் எம் தான் மாத்திர, கேபிட்டல் எம் தான் மாத்திர. அப்ப ஸ்மால் எம் இந்த இஞ்சால இருக்கட்டும், ஸ்மால் எம் இஞ்சால இருக்கட்டும், வேற அங்கால கொண்டு போவோம். ஸோ மியூ கேபிட்டல் எம் பிளஸ் மியூ டபிள்யூ மைனஸ் டபிள்யூ நாட். சரியா? நீங்க இதைத்தான் மாத்த போறீங்க. இதான் எக்ஸ் அச்சு. இதை மாத்துறதால இது மாற்றப்பட போகும். y7 இது வரைவில்லை வெட்டு துண்டா வரும். சி இந்த tan θ வரும். y7 mx சி எழுதிக் கொள்ளுங்கள். சரி, அழுது பாருங்க. இதுக்கு நான் எம் போடலண்டா, இதுக்கும் எம் போடலாம், இதுக்கும் எம் போடலாம். ஏன் எம் போடலண்டா, நீங்க இதுக்குள்ள இருக்கிற எம் அடி யோசிச்சிருக்கீங்க. அதான் நான் tan θ போட்டிருக்கேன். சரியா? விளங்க ஆகிறேன். நல்ல கேள்வி உண்டாது. எதை மாத்திரம் அதால எது மாறுதுன்றது முக்கியமா. கேபிட்டல் எம் தான் மாத்துறீங்க. கேபிட்டல் எம் மாத்துறதால செவ்வன் மறுவாக்கம் மாறும். செவ்வன் மறுவாக்கம் மாறும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த உராய் விசம் மாறும். அப்ப இந்த உராய் விசம் மாறக்குள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி சமக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பணிகளை செய்ய. சரி, ஓகேயா? அடுத்த கேள்வி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வரைவிந்த படித்திறன் சைவசம் 4 வெட்டு துண்டும் தாராங்க. மிவ்விந்த வருமானத்தை காணட்டா. படித்திறன் சைவசம் 4. அப்ப மிவ் சைவசம் 4 இருக்கும். என்ன பிரச்சனை இல்லை? என்ன என்ன சரியா? என்ன
ஆறாவதுல முதலாவதுக்கு மியூ சைவச 4 வரைவிண்ட படிக்கிறதும் வந்திருக்காங்க. இதானே வரைவிண்ட படிக்கிற tan θ மியூ சைவச 4 சரி. வெட்டு துண்டு தாராங்க தந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க W நோட்டை தந்துட்டு W கேட்டிருக்காங்க சரி. வெட்டு துண்டு எவ்வளவு சைவசம் சைவசம் 0.2 இதான் வெட்டு துண்டா இதான் வெட்டு துண்டா வெட்டு துண்டு 0.025 7 மியூ சைவசம் 4 என்ன தந்ததுக்கு W நோட் தந்தா அவ என்ன கேட்டிருக்காங்க W நோட் இதான் சைவசம் 4 கொஞ்சம் பொறுங்க என்ன பிரச்சனை வெட்டு துண்டு எவ்வளவு சைவசம் 2 இது சைவசம் 2 என்ன சரியானே வெட்டு துண்டு இதானே வெட்டு துண்டு தானே சி தானே சி சைவசம் 2 என்ன W கேள்வி W நோட் சைவசம் 0.2 சரியா சுருக்கி சொல்லுங்க அவ்வளவு வருது விட சரி அழுகலாம் கதைங்களாண்டாப்பா அது கதைக்க மாட்டாங்க என்ன விட இந்த W நிறைய இல்ல தெளிவா சைவசம் 6 8 சொல்லப்படுது 0.69 அண்ணளவா கிலோகிராம் வருமா சரியா அடுத்த கேள்வி இது நல்ல கேள்வி ஒன்று பாருங்களா சரி 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 தராசு தட்டையும் கப்பியையும் அகற்றி மரக்குட்டியை மாத்திரம் வைத்து மேசை மீது உள்ள பலகையை சாய்த்து மியூவை காணலாம் என்னவா இப்ப என்ன சொல்றாங்கடா இது எங்களுக்கு தெரியும் நாங்க கடைசியா படிச்ச யாருங்க பலகை இந்த இருக்கு பலகை இந்த இருக்கு பலகையில சாய்வா பலகையை மட்டும் பயன்படுத்தி இந்த மியூவை காணலாமா மியூவாண்டு சொல்றது மியூ எஸ் தான் அவங்க மியூ எஸ் தான் மியூவாண்டு சொல்றாங்க சரியானே அதுல அவங்க ஒரு தரம் ஒன்று தாராங்க பாருங்க மியூவை காண்பதற்கு எடுக்க வேண்டிய 2 நீள அளவீடுகள் நல்ல கேள்வியா நல்ல கேள்வி நீள அளவீடுகள் ஆறாவது கதைஞாபகம் எப்படி காணலாம் இந்த பலகையை மட்டும் வச்சு கொண்டு எப்படி இந்த மியூவிஸை காணலாம் கதைக்கு சொல்லுங்க பலகையோட நீளத்தையும் தரையில இருந்த உயரத்தையும் அளந்து தீட்டாவை கண்டு ரெண்டு உயரத்தை எந்த உயரத்தை அளக்க போறீங்க தீட்டாவை கண்டு என்ன போறீங்க தீட்டாவை கண்டு பிரிச்ச கூட சமப்படுத்தி பிரிச்ச கூட சமப்படுத்த போறீங்களா இல்லையே இன்னொரு சொல்லுங்க அந்த தரையில இருந்த உயரத்தையும் மற்ற நீளத்தையும் அளந்தா தாண்டி சரி 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 பாத்தீங்களா நான் சொல்லித்தரேன் எப்படா இல்லடாப்பா தம்பி இதை உங்களுக்கு படிப்பு ஞாபகம் இருக்கா இதை நீங்க சாய்வை கூட்டி 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 வரக்குள்ள இது மட்டுக்கு மட்டும் சரக்க பார்க்கும் மட்டுக்கு மட்டும் சரக்கக்குள்ள உங்களுக்கு நான் படிப்பிச்சல தீட்டா நோட்டா அந்த tan தீட்டா நோட்டா எதுக்கு ஜமன் மியூஎஸ்க்கு ஜமன்டாப்பா இது எல்லா சந்தர்ப்பத்தையும் சரி வராது தனியே தூக்கி இருக்க கூட தெரியாது ஒரு ஆள் வந்துட்டே கேட்டது கப்பியோட எல்லாம் கேட்குது அப்படி இல்லை இது வேற சந்தர்ப்பம் உயர்த்தி கொண்டு வரக்குள்ள சறுக்கிற சந்தர்ப்பத்துல 2 நீள அளவீடுகள் tan தீட்டாண்டா இவ்வளவு என்ன பக்கம்
எதிர்பக்கம். இவ்வளவும் எதிர்பக்கம். இவ்வளவும் என்ன பக்கம்? அயன் பக்கம். இந்த ரெண்டும் தெரியும் அதை காணலாம். இது பலகையின் நிலைக்குத்துல இருந்து கிடையிடத்தை எவ்வளவு உயரம் போனன்னு பார்க்கலாம். சோ இது என்னவா இருக்குமாண்டா, நான் கூறின படத்தின்படி L1 நீங்கள் L2 இருக்குமா, அல்ல நீங்க மாறி எழுதுனீங்கன்னா L2 நீங்கள் L1 வரும். சரியா? விளங்குடா? சரி, அடுத்த கேள்வி, ரெண்டாவது கேள்வி பார்ப்போமா? அதோட முடிஞ்ச மூணாவது கேள்வி. மியூ, இது மியூக்கு சமனா? மியூ எஸ் இல்ல மியூ தானே அது. சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி பார்ப்போமா? விட குரூப்ல போட்டு போடுறேனா? சரியா? உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு மரப்பட்டி பியுடன் இணைக்கப்பட்ட ஒரு கயிறு சி இன் மூலம் கரடான கிடை மேற்பரப்பு வழியே மனிதனையும் பெட்டியை நின்று கொண்டு இழுக்கின்றான். சரியான? நின்று கொண்டு இழுக்காடா. அப்ப ஒரு பெட்டிய இழுக்க. சரியானே? இது பியாம், இது சியாம். ரெண்டாவது கேள்வியா? நின்றோடு இழுக்காரா. பிரகெட்டுக்குள்ள பெட்டி எந்த நிலையிலும் பிறழல் இல்லையா? பெட்டி என்ன செய்யலையா? பிறழல் இல்லையா? ஏற்பாட் கேள்வி, பெட்டி பியின் மீதும் கயிறு சியின் மீதும் கிடை விசைகள் காட்டப்பட்ட வரிப்படங்களில் கீழே தரப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி குறிக்குக. நான் கீழே இருந்து சொல்றேன், கீழே இருந்து பாருன்னா, பெட்டியில் செயற்படும் உராய் விசை அது இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கும். அடுத்த பிசி, கயிற்றினால் பெட்டி மீது வழங்கின விசை, கயிற்றால பெட்டி மீது. சரியா? அப்ப இந்த இடம் யார் சொல்லுங்க, அவர் யார் சொல்லுங்க. அப்ப இந்த விசை யாரு? கயிற்றால பெட்டி மீது. சரியா? இதான் FBC. என்ன கதைக்கிறது? சரியா? கைத்த கீர்ணமண்டா இந்த இருக்கிறது சிபியா இருக்கும். இதாரு? பெட்டியால கயிற்றின் மீது. சரியா? பெட்டியினால் கயிற்றின் மீது. இந்த இருக்கிற இந்தல பக்கம் மாறி இது என்னது? இது கயிற்றுல இருக்கும், இது கயிற்றுல இருக்கும். ஆறு கொடுத்ததா இருக்கு சொல்லுங்க தம்பி, இது ஆறு கொடுத்ததா இருக்கு? தெரியுது மனிதன் சார். மனிதன் கொடுத்ததா இருக்கு. என்னன்னு சொல்லிக்காங்க? எம்சியா? எஃப் சிஎம், எம்சி மனுஷன் இருந்து வேறொரு விஷயம் குறிக்கிற இல்லையா? இதுல தளத்துக்கு செப்புட்டா செப்பன் மரதாக்கம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. இதுல நிறைய விஷயம் இருக்கும். சரியா? செப்பன் மரதாக்கம் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை. சரியானே? அந்த விஷயம் எல்லாம் குறிக்க தேவை. கேட்ட கேள்விக்கு தான் பதிலா, கேட்ட கேள்விக்கு தான் பதில். சரியா? ரைட். இதுக்கு நான் ஆன்சர் போட மாட்டேன் தம்பி, போய் நோட் பண்ணணுமா நீங்க? ஏன்னா ஆன்சர் இது எழுதுனது இல்லை, நான் எழுதி இலக்கடையெல்லாம் நீங்க பார்த்து செஞ்சு கொடுங்க. சின்ன கேள்வி அது. சரிதானே? ரைட். அடுத்தது, மேற்குறித்த விசைகளில் தாக்க மறுதாக்க ஜோடிகளாக கருதத்தக்கது எவை? யாரு தாக்க மறுதாக்க ஜோடி இருந்தாங்க? பிசியின் சிபி. இதான் தாக்க மறுதாக்க ஜோடி. இது கைத்தால பட்டி பட்டியால கை, கைத்தால பட்டி பட்டியால கை. இதுல ஒருவேளை மனுஷன் தந்திருந்தா இந்த சோடி வந்திருக்கும். இஞ்சையும் தரையை பற்றி காய்ச்சிருந்தா இந்த சோடி வந்திருக்கும். இது தரையால பட்டி பட்டியால தரை, தரையால பட்டிக்கு பட்டியால தரை. அதான் தரல. சோ அது சோடியா வராது. சோடியா வரும், இஞ்சக்கு விடையா வராது. அடுத்த கேள்வி,
மனிதனின் காலில் செயற்படும் உராய் விசையை கீழே உள்ள வரிப்படத்தில் குறித்து காட்டுக. அதுல பிரகேட்டு கூட தரையை அழுத்தும் கால்லாம் காட்டப்பட்டிருக்கான். சரி, நான் சில மனுஷனை கேட்பேன். மனுஷன் தான் இருக்காரு. இதான் தரையை அழுத்த கால். சரி, சொல்லுங்க, நம்ம காலில் எந்த பக்கம் இருக்கு பாப்போம். வலது பக்கம். வலது பக்கம் இருக்கு. இந்த பக்கம் என்ன காரணம்? கயிறு அவரை மட்ட பக்கம் இழுக்குது. அவர் சமநிலையில இருக்கிறதுக்கு இங்க கயிறு மனுஷனை புடிச்சு எடுக்குது. அவன் சொல்ற சரி எம்சி. ஏன்னா மனிதன் வந்து என்ன செய்யறான்? மனிதன் கயிறு புடிச்சு எடுக்கான். கயிறு மனிதனை புடிச்சு இழுக்குது. மனிதன் சமநிலையில இருக்கணும் வேண்டாம். அவன் நின்று கொண்டு இழுக்கான். அவன் நடக்கலே. அப்ப அவன் மனிதன் சமநிலை இந்த பக்கம் இருப்பான். சரி, அடுத்த கேள்வி பி பார்ட். நாங்கள் முடிப்போமா குயிக்கா? சரியா? ரைட். தேவையான நோட் பண்ணுங்க. நான் வீடியோ போடுவேன். நாளைக்கு வீடியோ போட்டு விடுறேன். சரியா? அழிச்சு விடுறேனா? சரி. இப்ப அடுத்த கேள்வி. மனிதனால் 90 நியூட்டன் விசை ஒன்றை பிரயோகித்து கயிற்றை இழுக்கும் போது பெட்டி அசையாமல் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பெட்டியில இருக்கிற உராய் விசையை விடவா? இப்ப மனிதன் என்ன செய்யறான்டா, 90 நியூட்டன், இது வந்து கயிறு பாரமோ தெரியல, 90 நியூட்டன் கொடுக்கான் கொடுக்க. சரியா? இதான் வந்து எஃப் வந்து சிஎம் என்ன கொடுத்து இழுக்கான். லாலிக்கன இப்படி போறேன், இப்படி கீறனா. சரியா? ரைட். இப்ப 90 பிடிச்சு இழுக்கான். பெட்டி தொடர்ந்து ஓய்வா இருக்குதான். எவ்வளவு உராய் விசை விடுங்கப்பா? 90 சார். 90 தான். ஏன் கயிற்றுக்கு பாரமா இருந்தா 90 வருமா? வராது, இழுவமா வரும் சார், வரும். வரும். டேய், கயிற்றுக்கு பாரம் இருந்தா என்ன, பாரம் இல்லாட்டி என்ன? கயிறு 600 தான். தொகுதி ஓய்வெல்லாம் இருக்கு. பாரமான விலையில இழுவ மாறுபட்டு பாடமா வைக்க போறா. அடே, தொகுதி ஓய்வா இருக்கு. இப்ப இது தீ என்னது, இதுவும் தீ தான். இது தீ நோட்டு வச்சு கொள்ளுங்க. ஆனா இது தொகுதிக்கு நார் கூடுதல் என்ன தம்பி? பூச்சியம் தான். அப்ப தீ விளைவு விசை இருக்குமா? விளைவு விசை இருக்காது. இப்ப தீயும் தீ நோட்டும் சமன் தான். இல்லாட்டி அப்படியே டோட்டலா தொகுதியை பாருங்க. இது நீங்க கொடுக்குற புற விசை, இதுவும் ஒரு புற விசை, இதெல்லாம் அக விசைகள். இப்ப 90 உராய் விசை விட வரைக்கும் 90 தான் இருக்கு. பாரமான விலையோ லேசான விலையோ 6 கூடுதல் பூச்சியை விட விளைவு விசை இருக்காது தம்பி. 120 நியூட்டன் விசை கொடுக்காங்களா? அப்ப மட்டுக்கு மட்டாக அசையும் தருவாயில் இருக்குதான். அப்ப உராய் விசை எவ்வளவு சொல்லுங்க அப்போ? 120 தான். 120 தான். ஆனா 120 நியூட்டன் என்ன உராய் விசை சொல்லுங்க அப்போ? எல்லை உராய் விசை. இப்பயும் இந்த தீயும் சமனாத்தான் இருக்கும். அப்படி இருந்த தீ வேற. சரியா? இது தாக்கப்படுறதாக ஜோடிதான். சரிதானே? இது 120 இது 120 தான். ஏன்னா கைராசை அல்ல. இது 120 இது 120, இது 120 இது 120. ஓகே, சரி. வாராங்க விஷயத்துக்கு. பெட்டியின் தெளிவு 50 கிலோகிராம். கீழே 500 நியூட்டன். மேல செவ்வன் மருதாக்கம். இப்ப கேள்வி, நிலையியல் உராய்வு குணகம். உராய் விசையின் கீழ் செவ்வன் மருதாக்கம். உராய் விசை 120, 500. சுருக்குங்க வரும். இதான் 2 நாள்.
தம்பி விட எவ்வளவு விட 0.24 2 நாளா சரி எனக்கு தெரியும் நான் விட இந்த நேரத்துல நான் நீங்க சொல்றபடியே தான் போடுறேன் அப்புறம் என்னோட கேட்கப்படா புள்ள சரியாட்டு ஓகே அடுத்த கேள்வி டி பால் விளங்குதா கதைக்கிறேன் சரி நீங்க தம்பி கொஞ்சம் கதைச்சி ஒத்துழைச்சி கொஞ்சம் உஷாரா இருந்தீங்கன்னா தொடர்ந்து கிளாஸ் போடுவேன் 25 வாங்க அப்படித்தான் செய்யறாங்க சரியா அப்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் எனக்கு படிப்பிக்கிறது இல்லாட்டி அடுப்பா இருக்கு தம்பியா சும்மா இருந்து நான் இந்த ஒயிட் போர்ட்டையும் லேப்டாப்பையும் பார்த்து சும்மா கதைக்கிற மாதிரி இருக்கும் சரியா உங்களுக்கு படிக்க ஆர்வம் இருந்தா கொஞ்சம் கதைச்சிங்கன்னா நான் கொஞ்சம் நிறைய கேள்விகள் செய்ய முற்படுவேன் நான் ஜனவரில இருந்து தொடர்ந்து கிளாஸ் போட போறேன் 2 கிளாஸ் போடுவேன் பேப்பர் கிளாஸ் சரியா நைட் கிளாஸ் 2 கிளாஸ் போடுவேன் நீங்க உங்களுக்காக தான் போடுறேன் வேற ஒண்ணும் இல்லை நீங்க உங்களோட இத கொஞ்சம் கூட்டுறதுக்காக சரி மனிதனால் வழங்கப்படுற விசை 200 நியூட்டன் வரைக்கும் அதிகரிக்கப்படும் போது மாற ஆறுமுடுகள் 2.5 ms-2 இயங்குதான் பெட்டி ரைட் திருப்பி ஒரு படம் சொல்றேன்னா பெட்டி நிறைய கயிறு 2.5 ms-2 இது 50 கிலோகிராம் பெட்டி சரியா 50 கிலோகிராம் பெட்டி எவ்வளவு விசை கொடுக்காங்க தம்பி 200 நியூட்டன் கொடுத்துருக்காங்க இதுவும் 6 முடுவா இல்ல தொகுதி 6 முடு இப்ப உராய் விசை என்ன உராய் விசையா இருக்கும் பாப்போம் இயக்கவியலோட உராய் விசையா இருக்கும் சரியா கைத்துறது நீ எவ்வளவு 2 கிலோ 2 கிலோ சரியா இப்ப என்ன கேட்டிருக்காங்க கைத்தினால் பெட்டி மீது வழங்கப்படுற விசை இந்த விசையை கேட்டிருக்காங்க இந்த டீயை கேட்டிருக்காங்க சரியா ரைட் இந்த டீ தான் கைத்தால பெட்டி கொடுத்தது இந்த டீம் எப்படி இந்த டீம் சமனா இருக்கு இப்ப நான் செய்யறேன்டா கைத்துக்கு கிடையா எக்ஸமனமே பாவீங்க ஸ்ட்ரக்சர் கேள்வி தம்பியா மொக்குமாய் ஷோர்ட்டா செய்யறேன் சரியா ஷோர்ட்டா செஞ்சிடப்படாது கோடு இருக்கா இதை எழுதணுமா 200 இதை டீ என்று போடப்படாதா இந்த டீ என்று போடப்படாது என்ன சொன்ன எஃப் என்ன எஃப் ஏதோ பேர் என்ன எஃப் ஏதோ பிசியோ ஏதோ சம்திங் ஏதோ அதை போடுங்களா பிசியோ எம்சி ஏதோ உண்டு தர 2 தர 2.5 இந்த எஃப் வந்து போடப்படாதா இதுல என்ன சொன்னவனோ அதை போடுங்க இந்த எழுத்தை போடுங்க இது என்ன எழுத்து நம்ம அப்பதை குடிச்சோம் அந்த எழுத்தை போட்டு எஃப் காணு எவ்வளவு பேரு கண்டா 195 எஃப் வந்து போடக்கூடாதா இப்ப திருப்பி நான் அடுத்த கேட்டிருக்காங்க இந்த உராய் விசை கேட்டிருக்கானா பாக்ஸுக்கு எப்சமனையுமே பாவிக்கிறேன் பாக்ஸுக்கு இதுவும் ஏதோ ஒரு குறியீடு போட்டவன் நான் டீ என்று போடுறேன் சோ அந்த டீ நம்ம கண்டுட்டவன் 195 எஃப்டி பெட்டி 50 தர 2.5 சோ எஃப்டியை காணலாம் எஃப்டியை கண்டிக்கண்டா மியூடியையும் காணலாம் என்ன போடலாம் எஃப்டிக்கு 6 போட்டா வரும் இல்லது எஃப்டியை காணுங்க இயக்கவியல் உராய் விசை அதை கொண்டு போட்டு செப்பன் மரத்தாக்கிறதுக்கு எத்தனை போடுவீங்க 500 போடுவீங்க 50 தானே 500 போட்டீங்கடா என்ன உராய் கூடாது காணலாம் இயக்கவியல் உராய் கூடாது நீங்க காணலாம் கண்டீங்கடா ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சரியா 2 ஸ்ட்ரக்சர் செஞ்சிருக்கமா இதை எஃப்ண்டு போடக்கூடாது திருப்பியும் சொல்றேன் அவங்க சொன்ன குறியீட்டுலாம் எழுதணும் கைத்துக்கு பாவிக்கீங்களா பெட்டிக்கு பாவிக்கீங்களா கிடையா பாவிக்கீங்களா எல்லாம் எழுதணும் சரி மார்க்ஸ் இல்லை விசைக்கு நியூட்டன் கொடுப்போம் என்ன 2 ஸ்ட்ரக்சர் போதுமா நாளைக்கு நாளை இன்றைக்கு அப்படின்னு ஒரு கிளாஸ் போடுவோம்